அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப நன்றி. இங்கே நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. முனியம்மாள் அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. முனியம்மாள் அவர்களின் தாயாரை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 8 வருஷம் ஆகுது. அவ்வளோ 3 வயசில் நான் கலெக்டர் ஆகணும்னு படித்தா. நான் அதை படிக்க வைக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன் சார். அவ்வளோ. அனைவருக்கும் வணக்கம். நான் இது முனியம்மாளுடைய தாய் மாமன், அது எங்கள் அக்கா. எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கைத்தார். நாங்களாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே பல்லாவரத்தில் வந்து கூலி வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரின்னா எங்கள் பாப்பா தான். நாங்கள் வந்து வேறு யாருமே கிடையாது. வந்த இடத்துல வந்து எல்லாருமே நல்ல முறையில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி இங்கே வந்து காலையில் 10 மணிக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து அந்த தலைவன் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு வயசு 61. இங்கே வந்ததுலேருந்து நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி ரொம்ப பெருமையாக எல்லாருமே பேசினாங்க. சுரேஷ் சாரை பற்றியும் பேசினாங்க. அதே நேரத்தில் வந்து சுரேஷ் சார் கூட ஒன்றா இருக்கிற அனைத்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களையும் பற்றியும் பேசினாங்க. அதனால தான் சொல்கிறேன், சுரேஷ் சார் வந்து இந்த குடும்பத்தினுடைய தலைவன், இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தலைவர். அவர் கூட அத்தனை பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போய் தான் இன்றைக்கி வந்து சுரேஷ் இன்ஸ்டியூட் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி பேர் வாங்கிட்டு இருக்கு. நிறைய இடத்துல உங்களுடைய பேர் வந்து பெருமைக்கு இந்த இடத்துல நாங்கள் பேசுறதுக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இன்றைக்கி வந்து எல்லோரும் சொன்னாங்க, ஒரு சார் வந்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு சார் பேசினாங்க பார்த்தீங்களா. அதாவது வந்து நம்ம எதை நோக்கி செய்கிறோம். இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, சின்ன பிள்ளைங்கள வந்து போகும்போது நம்ம பிள்ளைங்க இதை படிக்கணும், இந்த ரேஞ்சுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமையாக வந்து அனைவரும் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும் போது நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைச்ச வேலையை வந்து நீங்கள் வந்து முறையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஏன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிலாம் வந்து இன்றைக்கி எங்கள் பாப்பா மாதிரி ஒரு அதிகாரி வந்து அமுதான்னு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தாங்க, சப் கலெக்டர் இருந்தாங்க. நான் லாரி டிரைவர் அண்ட் லாரி ஓனர். இப்போ அதிகமாக கொஞ்சம் லோடு ஏற்றிட்டு வந்தாலும் பிடிச்சிக்கிறாங்க. நல்ல நேர்மையான அதிகாரி. இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் அவங்க பேர்லாம் வந்து நான் அப்பப்போ டிவிலாம் பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து பேர் எடுக்கணுன்னா நம்மளுடைய என்ன பொறுப்பில் இருக்குமோ பொறுப்புக்கு தகுந்த போல் வேலை செய்யணும். அதே நேரத்தில் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்க போகும்போது நம்ம கலெக்டராக இருந்தாங்க இறையன்புன்னு. அவங்க நல்ல ஒரு நேர்மையான நியாயமான திறமையான கலெக்டர். இன்றைக்கி வந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு அங்கே வரைக்கும் வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கு. இப்போ சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு சொல்லி பேப்பரில் பார்த்தேன். அது மாதிரி எல்லாருமே உங்களுடைய படித்த பிள்ளைங்க, நீங்கள் அனைவருமே வந்து உங்களுக்கு கிடைத்த வேலையை தெய்வீகமாக பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் திறமையாக செயல்பட்டு எந்த ஆசாபாசத்துக்கும் இடம் கொடுக்காமல் திறமையாக செயல்பட்டு நீங்கள் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் இந்த அகாடமிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.